வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஏவல் பில்லி சூனியங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு சின்ன எளிய தாந்திரிக முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக மிக எளிமையானதுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதுவும் செய்வனை வச்சுட்டான், இல்லை வேலை செய்கிற இடத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க தொந்தரவு கொடுத்துட்டாங்க, ஏதோ முட்டை தேங்காய் எலிச்சப்பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டோட மந்திரிச்சு கிடக்கு, இல்லை ஏதாவது ஒரு வகையில் இந்த மாந்திரிக சாதன பொருட்களாகப்பட்டதை நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் இடத்துல இருக்கிறத நீங்கள் கவனிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படும் இல்லையா? அந்த ஐயப்பாடு இனி உங்களுக்கு வேண்டாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன ஒரு எளிய தாந்திரிக தந்திர முறை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐயப்பாடை நீங்கள் போக்கிக்கலாம். எப்பேற்பட்ட சூரியங்கள் ஏவல் வெள்ளி விஷயங்களை வச்சு உங்களுக்கு எதிரெத்து காரியங்கள் பண்ணி இருந்தாலுமே உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத அளவுக்கு இந்த ஒரு சின்ன பரிகார முறையாகப்பட்டது மாற்றி கொடுக்கும். இது பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது நேர காலங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த சமயத்தில் பண்ணலாம், என்ன பண்ணலாம், செய்யலான்றதும் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அப்பயே இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு 2-3 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா ஒரு பிடிக்கிற அளவு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அந்த பாத்திரத்தில் அன்னாச்சி பூ கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அன்னாச்சி பூ ஒரு 100 கிராம் எடுத்துக்கங்க. மிளகு, கருமிளகு இருக்குல்ல, கருமிளகை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. 10 கருமிளகு இருந்தால் போதும். பகைவர்கள் வீட்டில் கூட நம்ம தைரியமாக உணவு அருந்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏற்ப தான் இந்த மிளகோட சக்தி நிலையாகப்பட்டது இருக்கும். சரியா? அன்னாச்சி பூ 100 கிராம் எடுத்துங்க, மிளகு ஒரு 100 கிராம் எடுத்துங்க. மிளகு தான் கொஞ்சம் கூட விலை அதிகமாக வரும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு வாங்க முட்டுற வேண்டாம், வாங்கிங்க. அதுக்கடுத்து வெட்டி வேர் இருக்கு இல்லையா? வெட்டி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பூ 100 கிராம், மிளகு 100 கிராம், வெட்டி வேர் 100 கிராம். இதை வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணியில் போட்டு இப்போ அந்த குண்டாவில் ஊற்றி வச்சுருக்கீங்க. அதை போட்டு நல்லா தலை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு, அதாவது மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும், மூடி இல்லாமல் கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த தண்ணியை நல்லா தீயிலிட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை அப்படியே நல்லா மூடி போட்டு எடுத்துகிட்டு மத்திய ஹாலில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த மூடி நம்ம ஆவி பிடிப்போம் பாருங்க. ஆவி பிடிக்கும்போது எப்படி நம்ம திறப்போம், ஆவி வெளியே போகிற மாதிரி, அந்த மாதிரி நடுமத்திய ஹாலில் எடுத்துகிட்டு இந்த குண்டாவை வச்சு அப்படியே மூடியை திறந்து விட்டுருங்க. அப்படியே வீடு முழுக்க அப்படியே இந்த நறுமணமாகப்பட்டது அப்படியே வரும். நல்லா மனமாக இருக்கும். அந்த வாடையாகப்பட்டது நல்லா இது பண்ணுறதுக்கு, நம்ம வாசம் பிடிக்கிறது நல்லா மனமாக இருக்கும். அந்த வாடைக்கு எந்த ஒரு துர்விஷயங்களும் சரி, ஏழ்பிள்ளி விஷயங்களும் வீட்டுக்குள்ளே தங்காது. எதுவாக இருந்தாலும், கந்திருஷ்டி கண்ணாமல் எதுவாக இருந்தாலும் வீட்டை விட்டு விலைக்கு ஓடியே போயிடும். திருப்பி நம்ம வீட்டு பக்கமே அண்டாது. இது ஒரு சின்ன வழிமுறை பரிகாரம். இது தீர்க்கவே முடியாதுன்ற ஒரு பிரச்சனைக்கான இந்த மாதிரி செஞ்சு தீர்வு கண்டுருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த நான் சொல்லிடக்கூடிய சின்ன ஒரு எளிய பரிகார முறையை நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நம்ம பூஜைக்கு போய் கிடந்துக்கிட்டு கோழி, ஆடு, பன்னி சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு பார்த்து நம்ம பலன் அடைஞ்சிக்கலாம். சரியா? அதனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப எளிமையானது கூட. அந்த காரணத்தில் இதை பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நல்லதே நடக்கும். அதுக்கடுத்து தெய்வங்களில் உடலில் இருக்க செய்யணுன்ற நண்பர்களும், மீண்டும் ஏதோ ஒரு குறி விஷயங்களாகப்பட்டது கேட்கணுன்ற நண்பர்களும் நம்ம தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான விஷயங்களை நம்ம குறி பார்த்துன்னு சொல்லுவோம். மேற்கொண்டு தெய்வங்களை உடலில் இருக்கிறதுக்கான தெய்வ அனுகிரகத்தை உங்கள் மேலே ஏற்படுத்தி கொடுப்போம். ஆனால் நம்மளை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேணுமா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மகிட்ட கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த காரியங்களாகப்பட்டது. அதனால் மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.